ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்பயுமே நாம் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நேற்று நடந்த மேட்ச் எவ்வளோ ரிஸ்கியான மேட்ச்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அந்த மேட்ச்சில் கூட நம்ம போகிற டீம் வந்து முன்னாடி தான் போயிருக்கு. நம்ம அதிகமாக நம்ம கூட பிளேயர்ஸும் வந்து மோஸ்ட்லி ஃப்ளாப் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சவர் என்னவோ பாண்டியா வச்சு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு போனார். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ரெண்டு ஓப்பனரும் நிற்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு போல்ட்டை கட் பண்ணேன். பட் போல்ட்டுக்கு வந்து விக்கெட் கிடைச்சனால மேட்ச் வந்து மாறிடுச்சு. ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அந்த ஐபிக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, பாருங்க, இந்த லோ பிக்கில் நம்ம எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து விளையாட்டாங்கன்னா போதும். நம்ம மோஸ்ட்லி நம்ம போட்காஸ்ட் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. டீமை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே முன்னாடி தான் போகும். அதனால நீங்கள் எப்பயுமே நம்ம ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வாங்க இன்னைக்கு மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். ஐபிஎல் 39வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு இடையே நடைபெறும் போட்டி 27:30 சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. இந்த மேட்ச் பிச்சு பேட்டிங் பிச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 159 பதிவாயிருக்கு. மோஸ்ட்லி இந்த ரெண்டு டீமும் மோதுறப்ப என்னன்னா, ஒரு டீம் சைடு வந்து அதிகமாக விக்கெட் எடுக்கிறாங்க, இன்னொரு டீம் சைடு வந்து மோஸ்ட்லி நின்று பேட்டிங் விளையாடுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக விளையாடின சென்னை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சென்னையோட டாப் ஆர்டர் எல்லாம் காலி ஆயிட்டாங்க. இந்த மேட்சும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. இந்த மேட்ச்சுக்கு சென்னையோட டாப் ஆர்டரில் மோஸ்ட்லி யாராச்சும் ஒரு பிளேயரை கேப்டனோ வரல வைஸ் கேப்டனோ ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டே பிளேயர் யாருன்னா தீபக் ஹூடா. 200வது T20 ஆடுறாருங்க. இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபிளாப் தான் ஆவார். ஆனால் கம்பல்சரி அந்த சீசன்ல ஏதாச்சும் ஒரு சீசன்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிடுவார். ஸோ இந்த நாளாக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க வேணும்னா வச்சுக்காங்க. இல்லைனா ஒரு வயசியா ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் ஆகண்டா, ஏன்னா பர்சன்டேஜ் லோவா இருக்கு. திடீர்னு கேப்டனா போட்டீங்கன்னா இவர் திடீர்னு மறுபடியும் பழையபடி விளையாடாம போயிட்டாருன்னா போட்ட அமௌண்ட் லாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தீபக்கோட ஒரு கிராண்ட்ல ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஒரு பிளேயரை ஆஸ் ஏ பிளேயரை வேணா பிக் பண்ணி பாருங்க. ஏன்னா 200வது T20ன்றது மோஸ்ட்லி பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்சன்டேஜ் கம்மியா இருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த பிளேயர் சொல்லணும்னா மோஷின் கான் பவர் பிளேல பவுல் பண்ணுவாரு. இவர் வந்து 50 T20 விளையாடுறாரு இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ சென்னையோட டாப் ஆர்டர் மறுபடியும் பழையபடி ரச்சின் ரவீந்திராவே அவுட் ஆவாரு அப்படின்னா நீங்க தாராளமா மோஷின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பவர் பிளேல பவுல் பண்ணுவாரு. சரி வாங்க பர்சன்டேஜ் அதிகமாக பிளேயர்ஸ் யாருன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இந்த 6 பேர்ல ஃபேண்டசி டாப் பிக்ஸ் நம்ம பாக்குறப்ப ஜடேஜாவும் ராகுல் இந்த 2 பேர் தான் இருக்காங்க டீம்ல. லாஸ்ட் மேட்ச் KL ராகுல் கேப்டன் வந்துடுது, ஜடேஜா வந்து வைஸ் கேப்டன் வந்துடுது. ஸோ இந்த மேட்சுக்கும் அதே போல கேப்டன் வைஸ் கேப்டன் வரும்னா சேஃபா வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் விளையாடுறவங்க மோஸ்ட்லி இந்த 2 பிளேயர் வச்சுக்காங்க. கிராண்ட் லீக் வின் பண்றோம் ட்ரை பண்றவங்க இந்த 2 பிளேயர் மேல யாராச்சும் ஒரு பிளேயர் மேல ரிஸ்க் எடுத்து பாருங்க. இல்ல ப்ரோ, ராகுல் வந்து நல்லா ஃபார்ம் வைஸ் நல்லா தான் இருக்காரு, ஸோ 2 பேரும் நான் சேஃபாகவே எடுத்துட்டு போறேன்னா தாராளமாக எடுத்துட்டு போங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. ஏன்னா எஸ்டர்டே மேட்ச்ல ஃபேண்டசி டாபிக்ஸ்ல வந்த 2 பேரும் ஃபிளாப் ஆயிட்டாங்க. இன்னைக்கு மேட்சுக்கும் அதே மாதிரி 2 பேரும் ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கம்மி. ரிஸ்க் எடுக்கிறதுனா மேபி யாராச்சும் ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்துக்கோங்க. இல்லை சேஃபா போகணும்னா 2 பேருமே கூட பிக் பண்ணிக்கோங்க. பத்ரினாவை பொறுத்த வரைக்கும் நான் இவரோட ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 10 மேட்ச் வரைக்கும் கண்டினியூவாகவே 1 or 2 விக்கெட்ஸ் இல்லை 3 விக்கெட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்காரு. இன்னைக்கு 11வது மேட்ச் மேபி ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேபி ஒரு ட்ராப் இருந்தால் ட்ராப் பண்ணி பாருங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ட்ராப் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நான் யாரை ட்ராப் பண்ணி பார்க்குறேன்னா பூரான வந்து ட்ராப் பண்ணலான்னு இருக்கேன் இந்த மேட்ச்சுக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சென்னை பக்கமும் லக்னோ பக்கமும் இந்த டாப் பேட்ஸ் நின்று விளையாடுற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கோசரம் நான் சொல்றேன். ஸோ நான் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். நாம எப்பவுமே ஆஸ் யூஸ்வல் யூஸ் பண்ற மாதிரி இந்த 4 பேட்டர்னை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க யாராச்சும் ஃபிளாப் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பர்சன்டேஜஸ் லோவா இருக்கக்கூடிய இந்த 6 பேர்ல ஒரு 2 பிளேயர் பக்கம் ட்ரை பண்ணுங்க. இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாருங்க. நான் யார் ட்ரை பண்ணுவேன்னா நான் சொல்லியிருக்கேன் 200 T20 சொல்லிட்டு. ஸோ தீபக் கூட வச்சு பார்க்குவேன். ஏன்னா கிராண்ட் லீக் வின் பண்ணணும்னா கம்பல்சரி லோ பிக்ல நம்ம எடுத்தே ஆகணும் பிளேயர். அடுத்த பிளேயர் வந்து தீபக் சகர். ஒரு மேட்ச்ல வந்து விக்கெட் இல்லாமல் போனால் அடுத்த மேட்ச் எப்படியாவது ஒரு 1 or 2 வீக்ஸ் எடுத்துறாரு. அதனால சேஃபா வேணும் தீபக் சகர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தோனி வந்து மகேந்திர சிங் தோனி வந்து இந்த மேட்ச் நான் ட்ராப் பண்ணி பார்க்குறேன். ஏன் பர்டிகுலர் ரீசன்னா லாஸ்ட் மேட்ச் சென்னை விளையாடுறதுல ஃபுல்லா டாப் ஆர்டர் ஃபுல்லா காலி ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் டாப் ஆர்டர் நின்று விளையாடுறப்ப அவர் மகேந்திர சிங் தோனி வந்து பேட்டிங் ஆப்ஷன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். மேபி பேட்டிங் கிடைச்சா கூட ஒரு 2 6 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமே தவிர மோஸ்ட்லி ஒரு 20 ரன் 30 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால நான் வந்து தோனி எல்லாம் ட்ராப் பண்ணிக்கிறேன். படோனியும் ட்ராப் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ தீபக் கூட தீபக் சகர். அடுத்தது இந்த 2 பிளேயர்ல யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்.
ரிஸ்கா ட்ரை பண்ணோம்னா. ஸோ சேஃபாக ட்ரை பண்ணுறதுனால நான் இந்த 2 பிளேயரோட நின்றுக்கிறேன். அடுத்த பிளேயர் உங்களுக்கு வேணும்னா இதில் யாராச்சும் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்க. மேட் என்ட்ரி நல்ல பவுலர் தான், எக்கனாமிக்கலாக தான் பவுல் பண்ணுவார், மோஸ்ட்லி ரன் போவாது. பட் மேட் என்ட்ரி நான் வந்து சென்னை டாப் ஆர்டர் நின்று விளையாடுறது மாதிரி ஒரு டீம் கிரியேட் பண்ணுறதுனால இவரையும் ட்ராப் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லி விரும்புகிறேன். லாஸ்ட்டாக விளையாடின இந்த சென்னை மேட்சும் லக்னோ மேட்ச்லையும் இந்த ட்ரீம் டீம் தான் வந்துச்சு. ஸோ இந்த ஐபிஎல்லாம் வந்து ஒரு 40 மேட்ச் பக்கம் நடக்கிறப்ப விளையாடின டீம் கூட மறுபடியும் இன்னொரு மேட்ச் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பழைய ட்ரீம் டீம் எடுத்து பார்த்துட்டு இதில் 5லேருந்து ஒரு 6 பிளேயர் பிக் பண்ணாவே போதும். மோஸ்ட்லி இதுலேருந்தே ஒரு 6 பிளேயர் ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் படி பிளேயர் யாரும் செலக்ட் பண்ணி தெரியலனா லாஸ்ட்டாக விளையாடின ட்ரீம் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பார்த்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட். ஜஸ்ட் வந்து இவருங்க 54 ரன் அடிச்சா போதும் 2000 ரன் வந்து ஐபிஎல் வந்து ரீச் பண்ணுவார். ஒரு சில பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவே ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க கேப்டனாவே. ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு பிளேயரை மாற்றி திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறவங்க அது வந்து விடக்கூடாது. இப்போ நேற்று மேட்ச்சில் கூட பாருங்க, ஒரு சிலர்லாம் ராஜஸ்தான் ஆடுறப்ப ஜெய்ஸ்வாலையே ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நேற்று மேட்ச் ட்ரை பண்ணுறது வந்து விட்டுறாங்க. ஜெய்ஸ்வாலுடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சு. நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் நம்ம எல்லா பிளேயரும் சொல்ற மாதிரி ஆயிடும், சரி கன்ஃபியூஷன் ஆகிட்டு தான் நான் சொல்லவே இல்லை. ரச்சின் ரவீந்திரா சென்னை மேட்ச் விளையாடுறப்ப நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மேபி அவரவே ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து சேஃபான ஆப்ஷன் சொல்லணும்னா ருத்ராஜ் கெய்க்வாட வந்து நீங்க வந்து ஒரு கேப்டனா கூட ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த பிளேயர்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல். கேஎல் ராகுலை பத்தி சொல்லணும்னா ஜஸ்ட் 51 ரன் அடிச்சா போதும் 4500 ரன் வந்து ரீச் பண்ணுவாரு. வென்யூலையும் ஆவரேஜ் வந்து கேஎல் ராகுல் நல்ல ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு, 38 வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்லயும் வந்து நல்ல ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ அதனால சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன், ராகுல் வந்து ஒரு வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஆப்ஷன் நம்ம வந்து ஒரு முக்கியமான கீ பிளேயர்ஸ் யாரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கெஸ் பண்ணி வச்சிருக்க பிளேயர்ஸ் யாருன்னா குயின்டன் டீகாக்கு. இவர் வந்து ஒரு 20லேருந்து 30 ரன் அடிக்கலாம் கூட ஜஸ்ட் ஒரு 15 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டம்ப் அவுட் பண்ணா 50 ஸ்டம்ப் அவுட் பண்ண மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்து ரீச் பண்ணுவாரு. ஒரு ஸ்டம்ப் அவுட்க்கு வந்து 12 பாயிண்ட்னா கூட, ஒரு 15 ரன்னுக்கு ஒரு 20 பாயிண்ட்னா கூட மோஸ்ட்லி ட்ரீம் டீம் வந்துடுவாரு. ஸோ அதனால விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டீகாக் வச்சுக்கோங்க, ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருப்பாரு என்னுடைய ஒப்பீனியன்ல சொல்றேன். அதே போல லாஸ்ட் மேட்ச்ல 4 விக்கெட் கீப்பர் வந்துட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு வந்து அந்த 4 விக்கெட் கீப்பருமே ட்ரை பண்ணாதீங்க இந்த டைம். ஸோ ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 விக்கெட் கீப்பர் ட்ரை பண்ணி பார்க்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பிளேயர் பேட்டில் நம்ம பார்க்குறப்போ குர்னால் பாண்டியா வந்து ரகானாவே 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. அதே குர்னால் பாண்டியா ரவீந்திர ஜடேஜாவே 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. வேணும்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் ஸ்டாயினிஸை வந்து நீங்கள் எடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து குர்னால் பாண்டியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வென்யூ லீடர்னு பார்க்குறப்ப மகேந்திர சிங் தோனி தான் வென்யூ லீடராக வந்திருக்காரு. 1446 ரன் வச்சிருக்காரு. வென்யூவில் அதிகமான விக்கெட் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான். 45 மேட்ச்சுக்கு 32 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 டீமும் போது மோஸ்ட் ஆஃப் விக்கெட்ஸ் லக்னோ பக்கம் இருக்காரு. ரவி பிஷ்னாய் தான் பர்சன்டேஜ் கம்மியாக இருப்பாரு. லக்னோ பக்கம் 2 பிளேயரை ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரவி பிஷ்னாய் மோஷன் கன் ட்ரை பண்ணுங்க. இல்லை மோஷன் கன் பிடிக்கலாம் மேட் என்ட்ரி வச்சு பார்த்துக்காங்க. மொயின் அலி பற்றி சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கேட்ச் பிடிச்சா 50 கேட்ச்சு. ஸோ மேபி ஒரு விக்கெட்டு ஒரு கேட்ச் பிடிச்சா ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சென்னை பக்கம் சேஃபான ஆப்ஷன்னா நீங்கள் மொயின் அலியில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி டீமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு ஃபேவராக ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கும். லக்னோ பக்கம் மோஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது என்னோட கணிப்பில். அதனால சென்னைக்கு ஃபேவராக டீம் கிரியேட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே போல் எப்பயுமே உங்கள் அனலைஸ் போய் டீம் எடுங்க. யாராச்சும் நான் வின் பண்ணிட்டு கொடுக்குறேன் கிராண்ட் லீக் எங்கள் குரூப் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க, அது வேஸ்ட்டு. நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற பேட்டர்னில் தான் வந்து ட்ரீம் லெவல் வந்து மோஸ்ட்லி ரன் ஆகிட்டு இருக்கும். அதை தவிர வெளியே வந்து வராது. நீங்களும் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த 6க்கு 6 பேர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா, வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி 6க்கு அந்த ஒரு பிளேயரும் வர மாட்டாங்க. அதுக்கான ரீசன் வேற இருக்கு. ஆனால் அதை நான் வெளியே சொல்ல மாட்டேன், அது சொன்னால் வந்து தப்பாயிரும். 2, 3, 4, 5 எப்பவுமே இதுல ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை தவிர வேற எதுவும் வராது. ஸோ நீங்க எப்பவுமே நம்ம அனலைஸ் பண்ணி டீம் எடுங்க. மற்ற பிளேயர்ஸ் வந்து நீங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ஆஃப் யூடியூபர்ஸ் இதுதான் சொல்லுவாங்க, 75லேருந்து 100% வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்காம சொல்லுவாங்க. இதுல ஒரு 7 பிளேயர் வராங்கன்னா 4 பிளேயர் ட்ரை பண்ண சொல்லுவாங்க, இல்லை 5 பிளேயர் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. அதுல வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குங்க. நீங்க பிளேயர் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஆனா நாம காட்டுற அந்த 6 பிளேயரும் பாத்தீங்கன்னா பக்காவான ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா
அன்னைக்கு மேட்ச்ல வந்து ஃபிளாப் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் வந்து அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த 6 பிளேயர் தான் வராங்க, மோஸ்ட்லி இதுல தான் ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளேயரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அடுத்த பிளேயர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க நம்ம மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.